போற போக்க பார்த்தா நம்ம வீட்லயே சீக்கிரமே ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஆரம்பிச்சுருவேன்னு நெனைக்கிறேன். என்ன இப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. வர வர என் வீட்லயும் ஃப்ரைட் ரைஸ், பாஸ்தான்னு இப்படி கிண்டிட்டு இருக்கேன் பாருங்க. என் நெலைமை இப்படி ஆயிப்போச்சேன்னு நெனைச்சுட்டேன். என்னதான் நம்ம ஆர்கானிக்கான விவசாயம் பண்ணி, பசங்களுக்கு சத்தான காய்கறிகள் குடுத்து, இந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லி பாடமா எடுத்தாலும், அவங்க மண்டையில அது ஏற போறதில்ல. ஸ்கூல்ல விதவிதமா எடுத்துட்டு வராங்க. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி செஞ்சு குடுங்க டிஃபரெண்ட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்கங்க. சொல்லி சொல்லி பார்த்தாலும் கேட்க மாட்றாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு இறங்கியாச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்ட ஃபாஸ்ட்டா செய்யலான்னு பார்த்தா, இத செய்ய போய் ஸ்லோவானது தான் மிச்சம். இதனால நமக்கு செய்ய வேண்டிய சாப்பாடு செய்ய முடியாம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பசங்களுக்கு குடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் லஞ்சே பிரிப்பேர் பண்ணேன். வீட்டுக்காருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால நமக்கு ரசமே வச்சுட்டு சிம்பிளா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால இன்னைக்கு கருப்பு கவனில சாதம் வடிச்சிட்டு சிம்பிளா ரசம், ஆம்லெட் வச்சு மதிய லஞ்ச முடிச்சுட்டேங்க. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறோம் அப்படிங்கிறதுக்காக பசங்களுக்கு இதே நம்ம வழக்கமா கொடுத்தோம்னா உடம்பு தான் கெட்டு போகும். அதுக்கு என்னைக்குமே இடம் கொடுக்க கூடாது. நான் சொல்றது சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான மினி விளாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.